இன்னைக்கு நாம பார்க்க போற லிட்டில் ஃபேக்ட் 300 பணம். இந்த 300 பணம் நம்ம எங்க நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு காரியம் என்னன்னா, இயேசு கிறிஸ்து மேல மரியாள் ஊற்றிய தைலத்தின் மதிப்பு 300 பணம் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். இது எங்க ரெக்கார்ட் ஆயிருக்குதுன்னா, மத்தேயு 26ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஒரு ஸ்திரீ விலையேற பெற்ற பரிமள தைலம் உள்ள வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து அவர் போஜன பந்தியில் இருக்கும்போது அந்த தைலத்தை அவ சிரசின் மேல் ஊற்றினாள். இவங்க ஊத்திருக்காங்க. இவங்க ஊத்தும் போது இவங்களை சுற்றி இருந்தவங்களோட ரியாக்ஷன் எப்படி இருந்தது, அவங்க அதுக்கு என்ன மாதிரியெல்லாம் கமெண்ட் கொடுத்தாங்க, இல்ல அதுக்கு என்ன மாதிரியெல்லாம் அவங்க பேசினாங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இது 3 சுவிசேஷத்திலையும் எழுதி வச்சிருக்கிறாங்க. மத்தேயு, மார்க்கு, யோவான், இவங்க 3 பேரும் இதை ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஒவ்வொருத்தவங்களும் என்ன மாதிரி எழுதியிருக்காங்கன்னு பார்க்கலாம். மத்தேயு எழுதும்போது மத்தேயு 26ஆம் அதிகாரம் 9 முதல் 10 வசனங்கள். அவருடைய சீஷர்கள் அதை கண்டு விசனம் அடைந்து, இந்த வீண் செலவு எண்ணத்திற்கு இந்த தைலத்தை உயர்ந்த விலைக்கு விற்று தரித்திரருக்கு கொடுக்கலாமே என்றார்கள். இங்க இவங்களுக்கு இது வேல்யூ எதுவுமே கொடுக்கல. ஆனா அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, இதை நிறைய காசுக்கு இதை வித்திருக்கலாம் அப்படின்றது அவங்களோட எண்ணமா இருந்தது. மார்க் என்ன எழுதுறாருன்னு பார்க்கலாம். மார்க் 14ஆம் அதிகாரம் 4 முதல் 5 வசனங்கள். அப்பொழுது சிலர் தங்களுக்குள்ளே விசனம் அடைந்து, இந்த தைலத்தை இப்படி வீணாய் செலவழிப்பானேன், இதை 300 பணத்துக்கு அதிகமான கிரயத்துக்கு விற்று தரித்திரருக்கு கொடுக்கலாமே என்று சொல்லி அவளை குறித்து முறுமுறுத்தார்கள். இங்க வேல்யூ கொடுத்திருக்காங்க. அப்பயும் கரெக்டா இவ்வளவுதான் அப்படின்னு சொல்லல, 300 பணத்துக்கும் அதிகமான விலைக்கே இதை வித்திருக்கலாம் அப்படின்றது அவங்களோட கருத்தா இருந்தது. இப்ப யோவான் எப்படி எழுதுறாருன்னு பார்க்கலாம். யோவான் 12ஆம் அதிகாரம் 4 முதல் 5 வசனங்கள். அப்பொழுது அவருடைய சீஷரில் ஒருவனும் அவரை காட்டிக் கொடுக்க போகிறவனுமாகிய சீமோனுடைய குமாரனான யூதாஸ்காரியோத்து இந்த தைலத்தை 300 பணத்துக்கு விற்று தரித்திரருக்கு கொடாமல் போனதென்ன என்றான். இங்க என்னன்னா, இப்ப மத்தேயு எழுதும்போது சீஷர்கள்னு எழுதிட்டாங்க, மார்க் எழுதும்போது சிலர்னு எழுதினாங்க. ஸ்பெசிபிக்கா யாரும் இல்லை. ஆனா யோவான் ரொம்ப ஸ்பெசிபிக்கா இதை சொன்னது யூதாஸ்காரியோத்து. அதுல இந்த மாதிரி குறைச்சி கூட அந்த மாதிரி எல்லாம் இல்ல, கரெக்டா 300 பணத்துக்கு இதை வித்திருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 300 பணம், இந்த 300 பணத்தோட வேல்யூ இல்ல 300 பணம்னா என்ன அப்படின்னு நம்ம இப்ப பார்க்கலாம். 300 பணம் அந்த காலத்துல வேலை செஞ்சா ஒரு நாளோட கூலி 1 பணம். இதுவும் நம்ம நம்மளோட நற்செய்தியிலே வாசிக்கலாம். மத்தேயு 20ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். வேலையாட்களுடன் நாளொன்றுக்கு 1 பணம் கூலி பேசி அவர்களை தன் திராட்சை தோட்டத்துக்கு அனுப்பினான். நாளொன்றுக்கு பேசப்படும் கூலி 1 பணம். அப்போ 300 பணம். அப்போ 300 நாளுக்கான பணம் 300 பணம். 300 நாள் வேலைக்கு போகணும். ஆனா சம்பாதிச்ச அந்த 1 பணத்தை நம்ம செலவு பண்ணக்கூடாது. அப்படியே வச்சிருந்தாதான் அது 300 பணமா கன்வெர்ட் ஆகும் இல்லைங்களா? அப்போ நம்ம 300 நாள். இப்ப இஸ்ரேல் தேசத்துல என்னன்னா, அவங்களுக்கு மொத்த நாட்கள் 360 நாட்கள். இந்த 360 நாட்கள்ல இவங்க ஓய்வு நாள், பண்டிகை நாள் அப்பெல்லாம் அவங்க வேலைக்கு போக மாட்டாங்க. அன்னைக்கெல்லாம் வேலைக்கு போகாத அந்த நாட்களை எல்லாம் கழித்து பார்த்தா ஒரு 300 நாட்கள் அவங்க வேலைக்கு போவாங்க. அப்ப 300 பணம், 300 நாட்கள் 300 பணம் அப்படின்றது ஒரு வருஷத்தோட கூலி 300 பணம் அப்படின்னு நாம பார்க்கிறோம். அதனாலதான் இவங்களுக்கு என்னன்னா, ஒரு வருஷத்தோட கூலிய மரியாள் என்ன பண்ணிட்டாங்க, ஒரு தைலம் வாங்கி அந்த தைலத்தை இயேசு கிறிஸ்துவோட தலையில ஊத்தி காலில் ஊத்திட்டாங்க. இவங்க கண்ணுக்கு இது வீண் செலவா பட்டிருக்கு. ஆனா மரியாளுக்கு எப்படி இருந்திருக்குன்னா, அது அன்பின் வெளிப்பாடா இருந்திருக்கு. அதனாலதான் மரியாளை பத்தி இயேசு கிறிஸ்து என்ன மாதிரி ஒரு சர்டிபிகேட் கொடுக்கிறாருன்னு பார்க்கலாம். லூக்கா 10ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம். மரியாள் தன்னை விட்டெடுபடாத நல்ல பங்கை தேர்ந்தெடுத்தாள். இதோட அவ்வளவுதானா? இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங்கா என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம். மத்தேயு 26ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். இந்த சுவிசேஷம் உலகத்தில் எங்கெங்கே பிரசங்கிக்கப்படுமோ அங்கங்கே இவளை நினைப்பதற்காக இவள் செய்ததும் சொல்லப்படும்.
இன்னைக்கு பிரசங்கம் எத்தனை பேருக்கு போய் சேர்ந்திருக்கோம், அத்தனை பேருக்கும் மரியாள் சார் செஞ்சதும் போய் சேர்ந்திருக்கோம் அப்படின்றது இன்னையோட லிட்டில் ஃபேக்ட்.